இந்த வியட்நாம் காலனி கம்போஸ் பண்ணும்போது முதல்ல ஒரு அந்த சுச்சுவேஷன் அவங்க சொன்னது வந்து ஹீரோ வந்து மாடியில் தங்குறாரு, ஹீரோயின் பாடுற சாங் வந்து ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சாங். அப்போ நான் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக இருக்கலாம் அப்படின்னாங்க, ஒரு மாதிரி ஒரு செக்ஸ் மூடு க்ரியேட் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு டியூன் போட்டிருந்தேன் நான், அப்படி மாதிரி ஒரு இதில் அது ஆல்மோஸ்ட் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் சித்திக்கு என்ன சொன்னார், இந்த டியூன் இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் ஓகே, பட் ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பண்ணுங்கள், அது இந்த இரிட்டேட்ஸ் பண்ணுற இது நீங்கள் நோக்கட்டா, அது பின்ன பார்த்துக்கலாம் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணது தான் பாதிரவாய் நேரம் பனி நீர் குளிரம்பிலி எண்டி மனசுண்டி மச்சு மேலந்தினின் உறங்காதுருகும் அந்த பாட்டு. அந்த இரிட்டேட் முதல்ல ஒரு ஹம்மிங் மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து எதுக்கு இந்த மாதிரி பாட்டு பாடு, சாருக்கு ஒரு நல்ல பாட்டு பாடி கொடுக்கணும்னு இந்த பாட்டு. எல்லா பாட்டுமே வந்து டியூன் முதல்ல போட்டுட்டு தான் லிரிக்ஸ் எழுதுது. பட் கிரகப்பிரவேசம் படம் பண்ணும்போது ஓஎன்மின்னு அவர் லிரிக்ஸ் எழுது. அவர் சொன்னார், அதில் 2 பாட்டு, ஒரு பாட்டு வந்து உங்கள் டியூனுக்கு நான் எழுதுறேன், இன்னொரு வந்து என்னோட லிரிக்ஸுக்கு நீங்கள் டியூன் போடுங்கன்னு சொன்னார். உடனே அவர் லிரிக்ஸ் சொன்னார், பனி நீர் மனமுள்ள 100 தேய்ச்சி கிளிவாளன் வெற்றில சுருள் தெருத்து പൂമുഖ വാതിൽ പടിമേൽ എൻ ഓമനെ നീ കാത്തിരിക്കേൽ. ഈ 62-ാം വയസ്സിലും ബാലകൃഷ്ണന്റെ ഹൃദയത്തിൽ അലയടിക്കുന്നത് സംഗീതത്തിന്റെ മഹാസാഗരമാണ്. പുതുകാലത്തിനും പാടി നടക്കാൻ, പാട്ടുകൾ ഒരുക്കാൻ വെമ്പുകയാണ് ഈ ഹൃദയം. ബാലകൃഷ്ണന്റെ മോഹം സാക്ഷാത്കരിക്കപ്പെടുമോ? ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் அங்கே வேறு ஏதோ ஒரு கம்போசிங், காட்ஃபாதர் ஏதோ கம்போசிங் வந்தப்போ எர்ணாகுளத்தில் ஃப்ரைஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே போய் சாப்பிட்ருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, நீங்கள் நல்ல நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க சார், நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது 15-20 முன்னே, அப்போவே ஏன் நீங்கள் இன்னும் பிஸி ஆகலைன்னு அப்போவே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் வராங்க, மியூசிக்கும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் இனி போய் நான் இன்டர்வியூ பண்ணி 4 பேரை பார்த்து நிறைய படங்கள்லாம் பிடிக்கணுங்கிற இது எனக்கு இல்லை. ஐஎம் இப்போ 62 years old. സിനിമാ ലോകം പടിപ്പുരയ്ക്ക് പുറത്തു നിർത്തിയിരിക്കുന്ന ഈ സംഗീതജ്ഞൻ ഇന്ന് ജീവിക്കുന്നത് സംഗീതത്തിന്റെ അനുഗ്രഹം കൊണ്ട് തന്നെയാണ്. ഒരു അധ്യാപകനായി സംഗീത അറിവുകൾ ഇളം തലമുറയ്ക്ക് പകർന്നു നൽകി ബാലകൃഷ്ണൻ ഇവിടെയുണ്ട്. അന്നും ഇന്നും സംഗീതം തന്നെയാണ് ജീവിതം. கேரளாவில் ஒரு கம்போசிங் வந்தப்போ தேட்டரில் போய் ராம்ஜிரா ஸ்பீக்கிங் பார்த்தேன். அதில் வந்து 1000 தினாக்களில் குறுந்து கூடுமே இருந்து மோகம் அந்த பாட்டு, அதாவது அது வரைக்கும் காமெடியாக போயிட்டு இருந்த ஒரு படத்தில் ஒரு சேஞ்ச். அந்த பாட்டு பாடும்போது ஜனங்கள்லாம் அதை ரொம்ப ரசி. நான் தேட்டரில் ஐ திங்க் 100 daysக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ நான் ஏதோ இன்னொரு கம்போசிங்கோ எதுக்கோ போயிருக்கேன். அப்போ நைட்டு அந்த தேட்டரில் போய் நான் படம் பார்த்தேன். அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப ரசித்தாங்க. அந்த ரொம்ப ஆப்டாக, சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என் ஒய்ஃப் வந்து இஸ் வீணா டீச்சர், அவங்க வீணை இதெல்லாம் வாசிப்பாங்க நிறையா. இஸ் அடையார் மியூசிக் காலேஜில் இஸ் வித்வான் கோர்ஸ் படித்தவங்க, யூனிவர்சிட்டி டிப்ளமோ. என்னோடய பெரிய பையன் ஒன்லி பாட்டு தான் கற்றுக்கிறான், அவன் எஜுகேஷன் அவ்வளோ வரலாம். அவனுக்கு சின்ன பையன் வந்து படிப்புலேயே நல்ல இது மிருதங்கம் வாசிப்பான். இப்போ ஐஐடியில் 2nd year படிக்கிறான். இதுக்கு கண்டிப்பாக மலையாளம் ஃபீல்டு எனக்கு திருப்பி வரும்னு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் என்னோடய சாங்ஸு கண்டிப்பாக இப்போவும் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் லைக் பண்ணுற மாதிரி என்னால் சாங் பண்ண முடியும். அதனால் என்னால் இப்போ ஏதாவது படம் கிடைச்சாலும் டெஃபினட்டாக என்னால் ஹிட் சாங்ஸ் கொடுக்க முடியும். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட்.